ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து எல்லாம் விட்டுட்டாங்க. கவுன்சிலிங் வந்து 3ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அவங்க எதனா இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்டேட் வந்து நமக்கு தெரிவிப்பாங்களா, தெரிவிச்சாங்கன்னா எப்படி தெரிவிப்பாங்க? இப்போ நான் சப்போஸ் 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ போனோம், எனக்கு வந்து எப்போ வந்து எனக்கு நான் அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறது அஃபிஷியலாக எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இந்த கவுன்சிலிங் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வரணும், வர வேண்டாம், ஸோ இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு இந்த டேட்ல இருக்கு அப்படின்ட்டு அவங்க மெயில் மூலியமா அனுப்புவாங்களா, எஸ்எம்எஸ் மூலியமா அனுப்புவாங்களா, போஸ்ட் மூலியமா அனுப்புவாங்களா, சில வெப்சைட்ல தான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. தட் டூ எஸ்பெஷலி குரூப் 4 கேண்டிடேட்ஸ்க்கு அது நிறையவே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், சப்போஸ் நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா 24 hours பிஃபோர், இதுதான் வந்து ஒரு டெட்லைன் மாதிரி. இதுக்கு முன்னாடி பிஃபோராகவே உங்களுக்கு சீக்கிரமா வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நாளைக்கு கவுன்சிலிங்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா கன்ஃபார்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் மெயில் மூலியமா வரல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா கன்ஃபார்மா சென்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 24 hours பிஃபோர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்தது. சில பேருக்கு முன்னாடியே வந்துருச்சு, சில பேருக்கு 24 hours முன்னாடியே வந்துருச்சு. ஸோ எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு வந்துடும், மெயில்னா மெயில் மூலியமா வந்துடும். அப்படி இல்லைன்னா வெப்சைட்ல நீங்க இந்த என்னென்ன அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, கவுன்சிலிங் என்ன நாளைக்கு நடந்ததா இல்லை நாளைக்கு நடக்காதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்துக்கலாம். பட் இண்டிவிஜுவலா உங்களுக்கு எந்த விதமான போஸ்ட்டும் அனுப்ப மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. ஓகேங்களா? வீட்டுக்கு எதுவும் எந்த போஸ்ட்டும் வராது. அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வெப்சைட்ல பார்க்கணும், இல்லை எஸ்எம்எஸ் வரும், இல்லைனா மெயில் வரும். ஸோ இண்டிவிஜுவல் போஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு வந்து இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாது, ஆல்ரெடி என்னுடைய கம்யூனிட்டியில எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க இந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? உங்களுடைய இதுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஸோ நீங்க நாளைக்கு கவுன்சிலிங்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமா அனுப்புவாங்க. ஓகேங்களா? போஸ்ட் மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலியமாவோ எஸ்எம்எஸ் மூலியமாவோ வந்துடும். ரெகுலர் அப்டேட்ஸை நீங்க வெப்சைட்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மட்டும் தான் வராது. இதுதான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். கன்ஃபார்மா எஸ்எம்எஸ் வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.